Hi, hello friends. Welcome back to my channel Akshana's Women's World. So in the video another important topic பத்தி தான் பேச போறோம், that is jewelry. So how to choose the right jewelry for our dresses. இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஜுவல்லரி சூஸ் பண்றதே ஒரு பெரிய ஆர்ட்னு சொல்லலாம். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய சர்ச் பண்ணி பிரிட்டியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாலும் அதோட அவுட்டர் ஃபினிஷை மேக் பண்றது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தான் சொல்லணும். ரைட் ஜுவல்லரி சூஸ் பண்ணி போட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கையே அழகா என்ஹான்ஸ் பண்ணிடலாம். எந்தெந்த ட்ரெஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் ஜுவல்லரி வேர் பண்ணலான்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜென்ரலா ஜுவல்லரிய சூஸ் பண்ணணும் போது இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. ஸோ அதை பத்தி ஒரு பெரிய டாபிக்கே பேச முடியும். பட் இப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஸோ நெக் லைன்ஸ் வச்சு எப்படி ஜுவல்லரி சூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட்ஸ் ஈஸி டெக்னிக் டு சூஸ் த ஜுவல்லரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக். பிகாஸ் ரவுண்ட் நெக் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ காமனான ஒரு நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக். ரவுண்ட் நெக் ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம என்ன வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி போடலாம்னா, ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஜுவல்லரிஸே அதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். பிகாஸ் நார்மல் ரவுண்ட் நெக்குக்கு கிட்ட, அதாவது நீங்க லென்த்தியரா இல்லாம க்ளோஸ் நெக்கா ரவுண்ட் ஜுவல்லரி போடும்போது அது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். ஸோ இந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க ஒரு குந்தன் ஸ்டைல் ஜுவல்லரியோ இல்லைன்னா ஸ்டோன் ஜுவல்லரியோ எதுவா இருந்தாலுமே ரவுண்ட் ஷேப்ல கிட்ட போட்டாலே அது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். ஸோ ரவுண்ட் நெக்ஸ்க்கு ரவுண்ட் டைப் ஆஃப் ஜுவல்லரி போடும்போது இயரிங்ஸ் நல்லா லென்த்தியா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கலாம். பிகாஸ் எல்லாமே ரவுண்டா இருந்ததுன்னா அது ஒரு பேலன்ஸ் லுக் இருக்காது. ரவுண்ட் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப்ல நெக்லஸ் பிளஸ் லென்த்தி இயரிங் அது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். ஸோ அது ஒரு பேலன்ஸ் லுக்கும் நம்மளுக்கு தரும். அண்ட் ரவுண்ட் ஷேப்க்கு ஒன் மோர் ஜுவல்லரி எதுன்னு பாத்தீங்கன்னா சோக்கர் டைப். சோக்கர் டைப்புமே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். பிகாஸ் ரவுண்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவுமே நீங்க வேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த வெரைட்டி தான் போடணும்ன்றது இட்ஸ் நாட் அ ரூல். பட் எது போட்டா ரொம்ப அழகா இருக்கும்ன்றது தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெக் பாத்தீங்கன்னா போட் நெக். போட் நெக் இப்போ ரொம்ப வைடாவே யூஸ் பண்ற ஒரு நெக்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஏர்லியர் டேஸ்ல அது ரொம்ப லாங் டைம் பிஃபோர் ஒரு ஃபேஷனா இருந்தது. நடுவில் அது சுத்தமா இல்லை. இப்போ ஒரு 4-5 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணது போட் நெக்ஸ் ஆர் டிராவலிங் ஸ்டில் நவ். போட் நெக்ஸ்க்கு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தி லேயர்ட் நெக்லஸஸ்லாம் ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். அது ஒரு ஸ்டைலிஷான அவுட்ஃபிட்டாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாகவும் இருக்கட்டும், ஒரு லேயர்ட் லென்த்தி நெக்லஸஸ் போடும்போது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் நெக் ஃபிட்னு எடுத்தீங்கனாலும் ரொம்ப ஹாரம் மாதிரி இல்லாமையும் க்ளோஸ் நெக்கும் இல்லாம மிட் லென்த் ஜுவல்லரி, இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். மிட் லென்த் ஜுவல்லரி சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். ஸோ லென்த்தியா நீங்க லேயர்ட் இயரிங்ஸ் போடும்போது அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டட்ல கூட நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ப்ரிட்டியா இருக்கும். இல்லை நீங்க போற அக்கேஷன் ரொம்ப ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு ஹெவி இயரிங் போட்டீங்கனாலும் ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காமன் நெக் பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நெக் பார்த்தீங்கன்னா வி நெக். வி நெக் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போதான் ஒரு 1 year or 2 years பேக்லேருந்து இந்த வி நெக்கோட ட்ரெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ வி நெக் ரொம்பவே ப்ரிட்டியாகவும் இருக்கு. அது எல்லாருக்குமே ஆக்சுவலா சூட் ஆகுது. ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ்ஸை என்ஹான்ஸ் பண்றதே அந்த வி நெக் தான் சொல்லலாம். ஸோ வி நெக்ன்றதே உங்களுக்கு அந்த அட்டையரை ஒரு ட்ரெண்டியான அவுட்லுக் கொடுக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரியும் ஒரு ட்ரெண்டியா போட்டீங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ்டா அந்த அவுட்ஃபிட் வந்து ப்ரிட்டியா வரும். ஸோ இந்த மாதிரி வி நெக்ஸ்க்கு மோஸ்ட்லி சோக்கர்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிட்டியா. இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ், நல்ல க்ளோஸ் டு த நெக் இருக்கிறதால அந்த ட்ரெஸ்க்கு ஒரு பேலன்ஸ் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ வி நெக் சூஸ் பண்ணும்போது ஜுவல்லரிஸை ரொம்பவே ட்ரெண்டியா சூஸ் பண்ணுங்க. நீங்க தனியா ஒரு யூனிக்கா தெரிவிங்க, ட்ரெண்டியா தெரிவிங்க. நெக் லைன் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நெக் லைன். ஸோ ஸ்கொயர்னு சொல்லும் போதே அதோட ஆப்போசிட் யோசிங்க எப்பவுமே. ஸோ இட்ஸ் ரவுண்ட் நெக்லஸ் ஆர் யூ கேன் கோ ஃபார் அ வி ஷேப்ட் நெக்லஸஸ். ஏர்லியர் ஸ்கொயர் நெக்ஸ்லாம் ரொம்ப காமனா இருந்தது. இப்போ கொஞ்சம் ரேரான அவுட்ஃபிட்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியுது. பட் அதுவுமே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். ஸ்கொயர் நெக்லயே ஒரு ப்ராட் ஸ்கொயர் நெக்லாம் ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். அதுவும் வெஸ்டர்னா இருக்கட்டும் ட்ரெடிஷ்னலா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே அது ரொம்பவே சூட்டபிளான ஒரு நெக். அந்த மாதிரி நெக்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணும்போது எதர் ஒரு ப்ரிட்டியான
தின்னான ரவுண்ட் நெக்லஸஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கிராண்டா ஒரு அவுட்ஃபிட் போடணும் அப்படின்னா வி நெக் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது வி நெக் நெக்லஸஸ்னே சொல்லலாம். ஏடி ஜுவல்லரியிலலாம் ரொம்பவே காமனா இருக்கு. கோல்ட் ஜுவல்லரிலுமே ஸ்டைலிஷான ஜுவல்லரி ரொம்பவே காமனா இந்த வி ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஜுவல்லரிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். ஸ்கொயர் நெக்குக்குமே இயரிங்ஸ் எப்படி இருக்கணும்னு ஒரு பர்டிகுலர் இது கிடையாது. அது வந்து லென்த்தியாவும் போடலாம், நீங்க ரவுண்ட் டைப்ஸும் போடலாம். பிகாஸ் நெக் ஸ்கொயரா இருக்கிறதால ரவுண்ட் நெக்லஸஸ் பிளஸ் ரவுண்ட் இயரிங்ஸ்க்கும் போடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெக் பார்த்தீங்கன்னா காலர்ட் நெக். காலர்ட் நெக்ன்றது இப்போ ரொம்ப எல்லாரோட ஃபேவரட் நெக்காவே மாறிட்டு வருது. ஆக்சுவலி ஏர்லியர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காலர்ட் நெக்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஷர்ட் ஆர் பர்டிகுலர் ட்ரெஸ்ஸஸ்ல தான் அந்த இதை யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ காலர்ட் நெக்ஸ் வந்து விமனோட ஃபேவரட் நெக்கா மாறிடுச்சு. பிளவுஸ்ல இருந்து நார்மல் கிராப் டாப்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லா இதுலயுமே இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காலர் நெக்ஸ்க்கு ஜுவல்லரி போடலாமா போடக்கூடாதான்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா நீங்க போற அக்கேஷன் பொறுத்து அந்த ஜுவல்லரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இந்த பார்ட்டி வேர் அந்த மாதிரி போறீங்கன்னா லேயர் நெக்லஸஸ் ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும் காலர்ட் ட்ரெஸ்க்கு. லேயர் நெக்லஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது காலர் ஸ்டைல்ல கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் பட்டனை கொஞ்சம் ஓப்பன்ல விட்டு ஒரு வி ஷேப் லுக் கொடுத்துட்டு லேயர் நெக்லஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். இல்ல அந்த அதர் சைடு நீங்க க்ளோஸ்டா வேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சு வேர் பண்ணிட்டு அவுட்டர்ல லேயர் நெக்லஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷர்ட் டைப் நெக்ஸ்ட்ல நீங்க ஒரு வெரைட்டியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ண முடியும். இப்போ ரொம்ப காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஷர்ட் டைப் பிளவுசஸ். பிளவுஸ்ல எல்லாருமே காலர் நெக்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவுமே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காமனா நம்ம பார்த்த நெக்ஸ்க்கு நான் சொல்லியிருக்க சஜஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜுவல்லரி சூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ட்ரெண்டியாவும் மாடர்னாவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெண்டியான ஜுவல்லரிஸ் சூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்பவே யங்காகவும் ஸ்டைலிஷாகவும் தெரிவிங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, meeting you all in my next video. This is Anu signing off. Take care. Bye bye.